the biggest sin, the root from which all these sins come out? அதாவது பெரிய பாவம் அந்த வேரிலிருந்து தான் மற்ற பாவங்கள் எல்லாம் வருகிறது. அந்த பெரிய பாவம் என்ன தெரியுமா? Selfishness. சுயநலம். Selfishness. சுயநலம், தன்னலம். Thinking of what I can get. எனக்கு என்ன கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பது. From that root அந்த வேரிலிருந்து தான் comes theft, திருட்டு வருகிறது, adultery, விபச்சாரம் வருகிறது, murder, கொலை வருகிறது. Every evil comes from that root of selfishness. இந்த தன்னலமுள்ள அந்த ஆணி வேரிலிருந்து தான் எல்லா விதமான தீமைகளும் புறப்பட்டு வருகிறது. In the Old Testament, பழைய உடன்படிக்கையிலே the law could only prevent you from committing these sins. நியாயப்பிரமாணமானது இந்த பாவங்களை செய்வதிலிருந்து மட்டுமே நிறுத்தியது. John the Baptist said, யோவான் ஸ்நானகன் சொன்னான், Jesus has come to lay the axe to the root of the tree. வேரிலே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். He hasn't come to just remove the outside, வெளியே இருக்கிற வெளிரங்கமான காரியங்களை எடுத்து போடுவதற்காக வரவில்லை, hit the root. ஆனால் அந்த வேரை வெட்டுவதற்காக வந்தார். And many Christians have not experienced Jesus hitting the root of sin. அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு தங்களுடைய பாவத்தின் வேரை வெட்டுவதை அனுபவிக்கவில்லை. The root of sin is selfishness. பாவத்தினுடைய வேரானது சுயநலத்திலே இருக்கிறது. If that root is not hit, அந்த வேரானது காக்கப்படவில்லை என்றால் some fruit will come out all the time. எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு விதமான கனிகள் வந்து கொண்டே இருக்கும். All the fighting in homes and fighting in churches is because of selfishness. குடும்பத்திலேயும் சபைகளிலேயும் காணப்படுகிற சண்டைகள் எல்லாம் அந்த சுயநலத்திலிருந்து தான் வருகிறது. You can get rid of the fruit. நீங்கள் அந்த கனிகளிலிருந்து விடுதலையாக முடியும். Murder, கொலை, adultery, விபச்சாரம், telling lies, பொய் சொல்லுதல், theft, திருட்டு, many bad things on the outside. இப்படி வெளியே காணப்படுகிற அநேக பொல்லாத காரியங்கள். But the root is still there. ஆனாலும் வேர் அங்கே உள்ளே தான் இருக்கிறது. See, it's something like this. இதே போல ஒரு காரியம். Supposing I have a disease in my body, என்னுடைய சரீரத்தில் எனக்கு ஒரு வியாதி வந்து விட்டது, which comes out in sores in my hand. அது என்னுடைய கரங்களிலே கொப்பளங்களாக வெளியே வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். And there's a wonderful ointment that if I rub it, it goes away. ஒரு நல்ல மருந்து இருக்கிறது, அந்த மருந்து களிம்பை தடவினால் அந்த கொப்பளங்கள் மறைந்து விடும். The blood of Jesus is something like that. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் இது போலதான். Some sin comes out. ஒரு பாவம் வெளியே வருகிறது. Okay, I rub that ointment, it goes away. நான் அந்த களிம்பை தடவுகிறேன், அது போய் விடுகிறது. But then tomorrow it comes out here. நாளைக்கு இங்கே கொப்பளம் வந்து விடுகிறது. Then again I have to rub it here. இங்கே மீண்டுமாய் அந்த களிம்பை போட்டு தேய்க்க வேண்டியிருக்கிறது. On my leg. அதுக்கு அப்புறம் கால்ல வந்துருது. I rub it there. அங்கே தேய்க்கிறேன், and it goes away. அதுக்கு அப்புறம் போய் விடுகிறது. Then it comes on my back. அதுக்கு அப்புறம் முதுகிலே வந்துகிறது கொப்பளம். It never stops. அது ஒருபோதும் நிற்பதே இல்லை. Every day it's coming out in some new place. ஒவ்வொரு நாளும் பார்த்தா புது இடத்துல கொப்பளம் முளைத்து கொண்டே இருக்கிறது. And I need the blood of Jesus here and the blood of Jesus there, the blood of Jesus there. இங்கே இயேசுவின் இரத்தம் தேவைப்படுகிறது, இங்கே இயேசுவின் இரத்தம் தேவைப்படுகிறது, இங்கே இயேசுவின் இரத்தம் தேவைப்படுகிறது. And then one day ஒரு நாளிலே somebody discovers an antibiotic. யாரோ ஒருவர் ஆன்டிபயோட்டிக் என்றதான மருந்தை கண்டுபிடிக்கிறார். And the doctor says, மருத்துவர் சொல்லுகிறார், see, this is only after it comes out you put the ointment and it goes away. இந்த கொப்பளம் வந்த பிறகுதான் இந்த களிம்பை தேய்க்கிறீர்கள், அதற்கு அப்புறம் அந்த கொப்பளம் மாறுகிறது. I'll give you something else. நான் வேறு ஒரு மாத்திரை தருகிறேன், which if you take it, அதை உள்ளே எடுக்கும் பொழுது it will go and hit the root of that sickness inside you. இந்த வியாதியின் வேரை அந்த மாத்திரை உள்ளே சென்று அதை தாக்குகிறது, சரிப்படுத்துகிறது. You know that's what an antibiotic medicine does. ஆன்டிபயோட்டிக் மருந்து என்ன செய்கிறது என்று உங்களுக்கு தெரியும். The sickness is here, இங்கே தான் வியாதி இருக்கிறது, but the root is inside. ஆனால் அதனுடைய வேர் உள்ளே இருக்கிறது. So instead of putting the ointment here on the hand, you take the medicine inside. ஆகவே மருந்தை இங்கே தடவுவதற்கு பதிலாக அந்த மாத்திரை உள்ளே எடுக்கிறீர்கள். And then when the problem is solved there, this stops coming out. அங்கே உள்ள பிரச்சனை தீர்க்கப்பட்ட உடனே கொப்பளங்கள் வெளியே வருவது நின்று போகிறது. What a wonderful thing that antibiotic is. இந்த ஆன்டிபயோட்டிக் நமக்கு என்ன அற்புதமான ஒரு சுகத்தை தருகிறது. That is what Jesus has come to do. இதைத்தான் இயேசுவும் செய்ய வந்திருக்கிறார். It's no use just saying, well, the blood of Jesus cleanses me. That's good. இயேசுவின் இரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது என்று சொல்லிக் கொண்டே இருப்பது நல்லதல்ல, அது நல்லதுதான். What are you going to do? You're going to live for 50 years sinning with all the sores coming out, and the blood of Jesus cleanses you every day. Is that all in the gospel? சுவிசேஷம் இப்படி தான் இருக்கிறதா? 50 ஆண்டுகள் வரை நீங்கள் உயிரோடு வாழப் போகிறீர்கள், பாவம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி கொண்டே இப்படியே வாழ்க்கை கடத்துகிறீர்கள். You shall know the truth and the truth will set you free. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். If you don't know about the antibiotic, you'll only live with the tube of ointment. இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் களிம்பை மட்டுமே வாங்கி பூசி கொண்டே இருப்பீர்கள். You know there are some medicines which are discovered in America which those people get the benefit of, but which has not yet come to India, so we don't get the benefit here. சில மருந்துகள் உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவிலே தான் கண்டுபிடிக்கப்படுகிறது, அது இன்னுமா இங்கு வந்து சேரவில்லை. ஆகவே அதனுடைய முழு ஆதாயத்தையும் அவர்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். When we get the medicine, then we can get the benefit of it. நமக்கு மருந்து கிடைக்கும் பொழுது அதனுடைய ஆதாயத்தை உணர்கிறோம். When you know the truth will set you free. சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
If you don't know about the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தை குறித்தே உங்களுக்கு தெரியவில்லை like என்றால், millions of people in our country, நம்முடைய தேசத்திலே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களைப் போல, then we are like people full of sores. நாம் கொப்பளங்கள் நிறைந்த மனிதர்களைப் போல இருக்கிறோம். We have no ointment. ஆயின்மென்ட் களிம்பு மருந்தே இல்லை. Sin, 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 sin. எங்கு பார்த்தாலும் பாவம் 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 பாவம். Many people die like that. அநேகர் இப்படியே மரித்து But விடுகிறார்கள். you heard the truth one day. ஆனால் ஒரு நாளிலே நீங்கள் இந்த சத்தியத்தை The கேட்டீர்கள். blood of Jesus can cleanse you from all sin. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களிலிருந்து உங்களை You சுத்திகரிக்கும். accepted it. நீங்கள் அதை And ஏற்றுக்கொண்டீர்கள். the sores went away. இந்த கொப்பளங்கள் எல்லாம் மறைந்து But விட்டது. it comes out again. ஆனால் மீண்டுமாய் வருகிறது. And again you need the blood. மீண்டுமாய் And உங்களுக்கு again இயேசுவின் it இரத்தம் comes தேவை. out. மீண்டுமாய் வெளியே வருகிறது. And even though your husband and wife, you love each other, it's still coming out. All the bad words and the wrong attitudes and everything. கணவனும் மனைவியும் ஒருவரை நேசித்தாலும் கூட தவறான மனப்பான்மை, தவறான வார்த்தைகள் வந்து சச்சரவு வந்து கொண்டே இருக்கிறது. Isn't there a better way? மேன்மையான வழி ஒன்று இல்லையா? John the Baptist said, Jesus has come to lay the axe to the root. இயேசு வேரிலே கோடாரியை வைப்பதற்காக வந்திருக்கிறார் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னான். To hit it there. அங்கே அதை The வெட்டுவதற்காக. selfish attitude which thinks of only what God can do to do. தேவன் எனக்கு என்ன செய்வார் என்று மட்டுமே கருதுகிறதான தன்னலமுள்ள மனப்பான்மை. What does it mean to be selfish? தன்னலம் என்று சொன்னால் என்ன? Selfish means I am the center of my life. நான் தான் என்னுடைய வாழ்க்கையின் மையத்திலே இருக்கிறேன் என்பதுதான் தன்னலமுள்ள சுயநலமுள்ள வாழ்க்கை. You know, like people thought the earth was the center of the universe once upon a time. நாட்கள் பல நாட்களுக்கு முன்பதாக பூமி தான் அண்ட சராசரத்துக்கு மையம் என்று எண்ணினது போல. And they thought all the planets and sun and everything is going around the earth, which is the center. எல்லா கோள்களும் நட்சத்திரங்களும் எல்லாம் இந்த பூமியை மையமாக வைத்து தான் சுற்றி கொண்டே இருக்கிறது என்று முன்னொரு நாளிலே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். We are like that from the day we are born. நாம் பிறந்த நாளிலிருந்து அப்படித்தான் நாம் இருக்கிறோம். From the time we are babies, நாம் குழந்தைகளாக இருந்த நாள் முதற்கொண்டு we are the center. நாம் தான் மையப்பொருள். Mommy must revolve around me. என்னுடைய அம்மா என்னை சுற்ற வேண்டும். Daddy must revolve around me. அப்பா என்னை சுற்ற வேண்டும். And if I am little uncomfortable, I'll start crying till mommy picks me up. எனக்கு கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படும் பொழுது அழ ஆரம்பிக்கிறேன். அம்மா என்னை தூக்க வேண்டும். Babies are very clever. குழந்தைகள் தந்திரசாலிகள். They know how to make their mummy revolve around them. தங்களுடைய அம்மா தன்னை எப்படி சுற்றி வர வேண்டும் என்று அவர்களுக்கு சுற்ற வைக்க முடியும் தெரியும். And then they grow up. அவர்கள் வளருகிறார்கள். When they are 2 years old, 2 வயசு ஆகும் பொழுது they are still the center. அதே தாங்கள் தான் இன்னுமாய் மையப்பொருள். That is my toy. இது ஏன் பொம்மை. If there is a plate of cakes, they want to take the biggest cake. கேக் கொண்டு வந்தா பெரிய கேக் எனக்கு தான் வேணும். They are the center. அவர்கள் தான் மையம். Everything is I am the center and everything must be according to what I like. எல்லா காரியங்களிலும் நான் தான் மையத்தில் இருக்க வேண்டும். எல்லாம் எனக்கு தான். When we become 30 40 years old, 30 40 வயது ஆகிறது. we don't change. மாறவே இல்லை இன்னும். I mean, because we are decent people, we don't grab the biggest piece of cake now because it looks bad. கொஞ்சம் கண்ணியமான மனிதர்களாய் மாறி விட்டபடினாலே பெரிய கேக் துண்டை நாம் அப்படியே பிடிங்கி எடுப்பதில்லை. Because everybody will look at you in a bad way, so you don't do that. எல்லாரும் அப்படி பெரிய கேக் துண்டை எடுத்து விட்டால் மோசமாக நினைப்பார்களே என்றதான ஒரு பயமாகவே அப்படி செய்வதில்லை. You are little refined, but still you are the center. ஆகவே கொஞ்சம் மெருகேற்றப்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமாய். ஆனாலும் அதே வேளையிலே நாம் தான் மையமாய் You இருக்கிறோம். always think of what you can get. எப்பொழுதுமே எனக்கு என்ன கிடைக்கும் என்று தான் And that's how எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். everybody in the world lives. இப்படி தான் உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்து If கொண்டிருக்கிறார்கள். I go here, what will I get? இந்த இடத்துக்கு போனா எனக்கு என்ன If கிடைக்கும். I take this job, what will I get? இந்த வேலையிலே சேர்ந்தால் எனக்கு என்ன ஆதாயம் If கிடைக்கும். I marry this girl, what will I get? இந்த பெண்ணை திருமணம் செய்தால் எனக்கு எவ்வளவு கிடைக்கும். And the girl thinks, if I marry this man, what will I get? பெண்ணும் அதே போல நினைக்கிறாள், இந்த பையனை கல்யாணம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும். This is not love. இது அன்பு அல்ல. This is just lust. இது இச்சை. What can I get? What can I get? எனக்கு என்ன கிடைக்கும். And then some preacher one day comes and tells them about Jesus. ஒரு நாளிலே ஒரு பிரசங்கியார் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். Oh, Jesus. Now what can I get from him? இப்பொழுது அவரிடத்தில் எனக்கு என்ன கிடைக்கும். That is their life. இதுதான் அவருடைய வாழ்க்கை. First is mommy, daddy revolving around them. முதலாவதாக அப்பா அம்மா இவங்களையே சுத்தி கொண்டிருந்தார்கள். Then husband and wife revolving. அதுக்கப்புறம் புருஷன் மனைவி சுத்த வேண்டும். And now Jesus also has to revolve around இப்பொழுது them. இயேசுவும் கூட என்னையே சுற்றி வர வேண்டும். What can I get? What can I get? What can I get? எனக்கு என்ன கிடைக்கும். And as long as you live like that, இப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் there will always be some confusion and immaturity in your Christian life. எப்பொழுதுமே வளர்ச்சியற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, எப்பொழுதுமே சந்தோஷமற்ற திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். I'll tell you how. எப்படி என்று சொல்கிறேன். You know, as long as all the scientists thought that the earth is the center of the universe, all their calculations went wrong. இந்த பூமி தான் மையமாக இருக்கிறது, அண்ட சராசரங்களில் உள்ள கோள்கள் எல்லாம் பூமியை தான் சுற்றி வருகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த விஞ்ஞானிகள் போட்ட கணக்குகள் எல்லாம் ஏதோ ஒரு தவறு நடந்து கொண்டே இருந்தது. All the astronomers and all their calculations were wrong and they didn't know why it was wrong. அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் போடுகிற கணக்குகள் எல்லாம் தவறாகவே போய் கொண்டிருந்தது.
And they didn't know why it was wrong. ஏன் கணக்கு தவறாய் போய் கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியவில்லை. Reason was simple, but they didn't know it then. அந்த காரணம் எளிமையான காரணம் தான், ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. They put the earth in the center of the universe and made everything go around it. அவர்கள் இந்த பூமியை மையத்திலே வைத்து எல்லாமே பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது என்று எண்ணினார்கள். Then one day somebody discovered earth is not the center. ஒரு நாளிலே ஒரு மனிதன் கண்டுபிடித்தான் பூமி எல்லாவற்றுக்கும் மையத்திலே இல்லை. Even the solar system, the sun is the center. இந்த சூரிய குடும்பத்துக்கே சூரியன் தான் மையத்திலே இருக்கிறது. The earth goes around the sun. பூமி தான் சூரியனை சுற்றி வருகிறது. The solar system itself is going around some other things. இந்த சூரிய குடும்பமே வேறு ஒரு காரியத்தை நோக்கி சுற்றி கொண்டிருக்கிறது. Then they got their calculations right. அதற்கு பிறகு அவர்கள் போடுகிற கணக்குகள் எல்லாம் சரியாக வந்துவிட்டது. We need to do some change like that in our thinking also. நம்முடைய எண்ணங்களிலேயும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். God has not come to revolve around us. தேவன் நம்மை சுற்றும்படியாக அவர் வரவில்லை. Like our servant. நம்முடைய வேலைக்காரியை போல, வேலைக்காரனை போல. What do you want? Keeping on asking you what do you want. எப்ப பார்த்தாலும் ஐயா உங்களுக்கு என்ன வேணுங்கய்யா, அம்மா உங்களுக்கு என்ன வேணும் என்று வேலைக்காரி கேட்பது போல. No, it's not like that. இல்லை அப்படி இல்லை. We must recognize God is the center and we must revolve around him. தேவன் தான் மையத்தில் இருக்கிறார், நாம் தான் தேவனை சுற்ற வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். Then we will get our Christianity correct. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கிறிஸ்தவ கணக்குகள் எல்லாம் சரியாக வரும். When God becomes the center, தேவன் மையமாய் மாறும் பொழுது, that is what Jesus came to do. இதை செய்வதற்காக தான் இயேசு வந்தார். Now I will explain this to you in a way which you probably never heard it before. நீங்கள் இதற்கு முன்பாக கேட்டிராத விதத்திலே நான் உங்களுக்கு விளக்குகிறேன். You know the first promise in the New Testament? புதிய ஏற்பாட்டிலே உள்ள முதல் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? The angel told Joseph, you shall call his name Jesus because he will save his people from their sins. இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் இவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி தேவதூதன் யோசேப்பிடத்திலே சொன்னார். And in Matthew chapter 3 John the Baptist said the axe is laid to the root of the tree now. Jesus has come. பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், இப்பொழுது கோடாரியானது வேறு இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. Jesus came to put the axe to the root. இயேசு வேறு இடத்திலே கோடாரியை வைப்பதற்காக வந்தார். What do these verses mean? இந்த வசனங்களுடைய பொருள் என்ன? Jesus came to deliver us from being the center of our own life and getting everybody to revolve around us. நம்முடைய வாழ்க்கையிலே நாமே மையமாக இருக்கக்கூடிய, மற்றவர்கள் எல்லாரும் என்னையே சுற்றி வர வேண்டும் இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து இயேசு மாற்ற வந்தார். Making God also our servant. நாம் தேவனையே நம்முடைய வேலைக்காரனாக மாற்றி விடுகிறோம். Get me this. ஆண்டவரே எனக்கு இத கொண்டு வாங்க. You know, just like you tell your servant. உங்களுடைய வேலைக்காரனுக்கு சொல்வது போல. Go and bring my bag. ஏய் வேலைக்காரனே போய் என்னுடைய பையை எடுத்து வா. Bring my shoes. என்னுடைய ஷூவை எடுத்து வா. We tell God. நாம் தேவனிடத்தில் சொல்லுகிறோம். Lord, give me this. ஆண்டவரே எனக்கு இதை தாங்க. Give me that. அதை தாங்க. Give me the other thing. எனக்கு இதை தாங்க. And the next day. அடுத்த நாளிலே. Oh, now give me this. ஆண்டவரே இன்றைக்கு இதை தாங்க. அதை கொடுங்கள். What is Almighty God? சர்வ வல்லமையுள்ள தேவன் யார்? He is your servant. அவருடைய வேலைக்காரனாய் மாறிவிட்டார். Is that how Jesus taught us to pray? இப்படி தான் ஜெபிப்பதற்கு இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தாரா? We all have learned the Lord's prayer from childhood. நாம் சிறு பிராயத்திலிருந்து நம்முடைய பரமண்டல ஜெபத்தை நாம் கற்றுக்கொண்டோம். What did he teach us to pray? அந்த தேவனுடைய கர்த்தருடைய ஜெபம் எதை சொல்லிக் கொடுக்கிறது? Once the disciples came to him, ஒரு முறை இயேசுவின் சீஷர்கள் கேட்டார்கள். He said, Lord, teach us to pray. ஆண்டவரே ஜெபிக்க கற்றுத் தாருங்கள். He said, okay, I'll teach you to pray. சரி உங்களுக்கு ஜெபிக்க கற்றுத் தருகிறேன். You must pray like this. இப்படி தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Our Father who art in heaven. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. Then what? அதுக்கு அப்புறம் என்ன? Is it give me this, give me that, give me the other thing? எனக்கு இத தாங்க, அத தாங்க, அந்த பொருளை தாங்க என்றா? இல்லை. He said that's how you've been praying till now. இதுவரை அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. Now I will teach you to pray the proper way. இப்பொழுது சரியான விதத்திலே நீங்கள் ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுக்கிறேன். Don't pray give me this and all first. முதலாவதாக எனக்கு இத தாங்க, அத தாங்கன்னு ஜெபிக்க வேண்டாம். You really want to learn how to pray? உண்மையாலுமே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டுமா? Our Father, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, let your name be hallowed. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. Whether my backache gets healed or not, let your name be hallowed. இந்த முதுகுவலி சுகமாகுதோ இல்லையோ, பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Your kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Whether I get this job or not, let your kingdom come. எனக்கு இந்த வேலை கிடைக்க போகுதா இல்லையா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Third, மூன்றாவது, still nothing for myself. இன்னும் எனக்காக ஒன்றும் இல்லை. Your will be done on this earth. உம்முடைய சித்தம் இந்த பூலோகத்திலே செய்யப்படுவதாக. Whether I get what I want or not is unimportant. எனக்கு வேண்டுவதே கிடைக்கிறதா இல்லையா அது முக்கியமல்ல. Have you ever seriously considered what Jesus taught us to pray? இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த விதத்தை கருத்தாய் நீங்கள் ஆராய்ந்து பார்த்ததுண்டா? What was he trying to teach his disciples? அவர் தம்முடைய சீஷர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்பினார்? All your problems are because your life is centered around yourself. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு மையமா இருக்கிறது. You are like the sons and daughters of the leech. Give, 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 give. அட்டையினுடைய குமார்த்தியை போல நீங்கள் இருக்கிறீர்கள். தா 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 என்று கேட்டுக்கொண்டே. See, I got to change that. அதை நீங்கள் மாற்ற வேண்டும். Don't think of give. எப்பொழுதுமே தா என்று நீங்கள் எண்ண வேண்டாம்.
Even if I get nothing, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே கிடைக்காவிட்டாலும் let your பரவாயில்லை, name be hallowed. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, Let your kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, Let your will be done on உம்முடைய earth சித்தம் as it is done in heaven. பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலேயும் செய்யப்படுவதாக. In other words, இன்னொரு வார்த்தையில சொல்லப்போனால், in my life, என்னுடைய வாழ்க்கையிலே not my will, என்னுடைய சித்தம் செய்யப்பட வேண்டாம், in my life, let your will be done on this earth, in my life, like it is done in heaven. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே பரலோகத்திலே செய்யப்படுவது போல உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. And to do your will, I need help. உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு ஆரோக்கியம் தேவை. So please give me my daily bread so that I can do your will on ஆகவே earth as it is in heaven. அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாங்க, அந்த ஆரோக்கியத்தினாலே நான் பரலோகத்திலே உம்முடைய சித்தத்தை போல பூலோகத்திலே செய்ய போகிறேன். Please forgive me my sins so that I can do your will. உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னித்து விடும். Deliver me from evil so that I can do your will. தீமையிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும், ஆகவே நான் உம்முடைய சித்தத்தை செய்ய முடியும். After so many years of praying that prayer, at last today you have understood what that prayer is. இப்படி अनेक ஆண்டுகளாக இந்த ஜெபத்தையே ஜெபித்து ஜெபித்து இன்றைக்கு இந்த ஜெபத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். Now you have known the truth. இப்பொழுது உங்களுக்கு சத்தியம் தெரிந்து விட்டது. If you respond to this, it will set you free. இந்த சத்தியத்திற்கு நீங்கள் பதில் கொடுப்பீர்களானால் அது உங்களை விடுதலையாக்கும்.